வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்களும், குருவணக்கம் பாட அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இறைவணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கோடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போராற்றல் உடலினிலும் அறிவினிலும் மாற்றம் காண்போம். இப்பெருமை இயல்போக்க நியதியாகும் எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாத குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தப்பாத குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நன்றிகள் ஐயா. வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த 9 மையதவம் நடத்திய அருள் ரிஷசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள் ரிஷசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பில் இருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்து அமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க,
குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் கர்மயோகம் பற்றிய சில கவிதைகள். இன்றைக்கு தேவைகளை முறைப்படுத்து. தேவையுணர்வு, அறியாமை, பழக்கம் மூன்றாலே தீங்கு தரும் பல செயல்கள் நிகழ காண்போம். தேவைகளை விஞ்ஞானம், இயந்திரங்கள் தீவிரமாய் தீர்த்துவிடும் இந்நாளில் தேவையற்ற பலவற்றை தேவையாக்கும் தெளிவில்லா கற்பனைகள் சிந்தித்தால் போம். தேவைகளை அளவு முறை அறிந்து கொள்ளும் ஸ்திரம் கல்வி போதனையில் அமைய வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலையும் நிறைவு என்பது ஒரு காணல் நீராகவே இருப்பதற்கு காரணம், தேவையற்ற பொருள் பல பெருக்கி வாழ்வில் தேவைகள் பெருகி துன்பங்கள் காண்கின்றோம். இவையெல்லாம் இல்லாமலேயே வாழ முடியும், வாழ்ந்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். அந்த கருத்தை திரும்ப திரும்ப நினைவுபடுத்திக் கொள்ள வேணும். எந்த ஒரு பொருள் மீதும் தேவை என்ற ஒரு ஆசை எழுகின்ற போது இது எதற்காக தேவை என்ற ஒரு கேள்வி எழுப்பினோம் என்றாலே அங்கே விழிப்பு நிலை வந்து விடுகிறது. அந்த விழிப்பிலே தேவை உள்ள பொருள், தேவையற்ற பொருள் என்று எளிதில் தரம் பிரித்து விடலாம். இப்ப தேவையுள்ள பொருள் என்றாலும் கூட அதிலேயே நம்முடைய வசதி, வாய்ப்பு, அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இவற்றெல்லாம் பார்க்கணும். இப்படி ஆசை சீரமைத்தல் என்ற அற்புதமான ஒரு பயிற்சி மகிழ்ச்சி தந்திருக்கின்றார்கள். இந்த பயிற்சியிலே தேர்ச்சி பெறவில்லை என்றால் இன்றைய கவர்ச்சி உலகம் எதையும் மிகைப்படுத்தி இது இல்லை என்றால் வாழவே முடியாது என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்ற விளம்பரத்துறை, அதே போல மக்கள் மத்தியிலேயும் அந்த கருத்துக்களை பரிமாறுகின்ற போது இவை இல்லை என்றால் என்ன வாழ்க்கை என்ற ஒரு கேள்வி எழுப்புகின்ற ஒரு வேடிக்கை கலாச்சாரம். இதனால் நம்முடைய மனதில் ஆசைகள் எளிதில் தூண்டப்பட்டுவிடும். அகத்தாய்வு என்பது ஒரு தொடர் நிகழ்வாக இல்லை என்றால் இந்த விளம்பர கவர்ச்சிகளும் சமுதாயத்தின் தாக்கம், இதை பிறர் மன தூண்டுதல் என்பார் மகர்ஷி அவர்கள். இது எளிதில் நம்மை தாக்கிவிடும். என்ற அடிப்படையில் நாமும் ஆசைகளின் அடிமைதானே. அதனால் ஆசைகளை காட்டி அடிமைப்படுத்துவது மிக எளிது. இந்த தாக்கத்திலிருந்து, பிறர் மன தூண்டுதல் என்ற தாக்கத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் நிதர்சனமான ஆராய்ச்சி தேவை. போலி கௌரவம், அந்தஸ்து, மற்றொரு என்ன நினைப்பார்கள், இது போன்ற தேவையில்லாத மாயை, இவற்றை நீக்கிவிட்டு யதார்த்தமாக நமக்கு என்ன வேண்டும் என்று சிந்திக்கும். அப்படி அந்த ஆராய்ச்சி மனப்பான்மை இல்லை என்றால் எளிதில் பிறர் எண்ணம் நம்மை வீழ்த்திவிடும். அதுதான் நம்முடைய முன்னோர் சொன்னார்கள், பெற்றேன் பல் பிறவி பிறருக்கே உழைத்து ஏழையானேன். நம்முடைய பிறவி நோக்கம் என்ன? எதற்காக வாழ்கிறோம்? எதற்காக பிறந்தோம்? எங்கே போக போகிறோம்? இந்த வாழ்க்கையின் முடிவு என்ன? இதெல்லாம் சிந்தனை இல்லாமல் ஏதோ இங்கேயே நாம் நிரந்தரமாக தங்கிவிடுவது போன்ற ஒரு கற்பனைகளை வாழ்கின்ற போது எல்லாமே தேவைகள் தேவைகள் தேவைகளாகத்தான் தெரியும். அதனால் வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவான கருத்து இருக்க வேண்டும். இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் வாழ வேண்டும், இதுதான் வாழ்க்கையின் பயணம் என்ற ஒரு தெளிவான
அறிவு இருக்க வேண்டும். அதைத்தான் மகிழ்ச்சி சொல்கிறார்கள், தேவைகளை முறைப்படுத்து. தேவைகள் இன்றி வாழ முடியாது. அந்த காலத்தில எல்லாம் துறவு என்றாலே வீட்டை விட்டு காட்டுக்கு போவார்கள், பிச்சை எடுத்து உண்பார்கள். அப்ப அது ஒரு தேவையா? அது ஒரு வாழ்க்கையா? ஸோ பிச்சை எடுத்துண்டு வேதாந்தம் பேசி பிழைகள் செய்து உயிர் வாழும் துறவு வேண்டேன். அது துறவே அல்ல. ஸோ துறவு என்ற சொல்லுக்கு உண்மையான பொருள் புரிந்துவிட்டது என்றால் இல் அறமே துறவரத்தை உள்ளடக்கியதுதான். இல்லறத்திலேயே துறவரம் அடங்கியிருக்கும். அப்போ உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு என்பார் மகர்ஷி அவர்கள். அப்ப துறவு என்பது சமுதாயத்தை விட்டு விலகி ஓடுவது அல்ல. உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு, அதுதான் துறவின் இலக்கணம். அப்படி உண்மை நிலை என்ன? இந்த வாழ்க்கையே நிலை இல்லாதது. இதில் எத்தனை வசதிகள் தேவை? இதெல்லாம் சீர்தூக்கி பார்த்தோம் என்று சொன்னால் இவ்வளவு போதும். நாம இந்த வாழ்க்கைக்கு இவ்வளவு போதும் என்ற எல்லை கட்டவில்லை என்றால் ஆசைகள் நம்ம இழுத்து கொண்டே தான் போகும். நம்ம பொதுவா பார்க்கிறோம், இப்பெல்லாம் வளர்ந்த நகரங்களிலே, இந்தியாவில் தமிழ்நாட்டில் சொல்றேன், வீட்டுக்கு ஒரு கார் வைத்துக் கொள்வது பெருமையா நினைக்கிறாங்க. என்னுடைய தெருவிலேயே நான் பார்க்கிறேன், மாதம் ஒரு முறை கூட அந்த வண்டி எடுக்க மாட்டாங்க. எங்க வீட்லயும் கார் இருக்கு, ஒரு பெருமை. வச்சுக்கிட்டு பஸ்ல போயிட்டு வரது, கார் வச்சுக்கிட்டு பஸ்ல போயிட்டு வருவாங்க. அப்புறம் எதுக்கு வாங்கினீங்க? பெருமை. எங்க வீட்லயும் கார் இருக்கு. ஐ கேன் பை எ கார் பட் ஐ டோன்ட் வாண்ட் டு பை. எனக்கு தேவையில்லை. கார் பயணம் அவசியம் இல்லைன்னு சொல்லலை, சொந்தமா கார் தேவையில்லை. கேப் புக் பண்ண 5 நிமிஷத்துல நிற்கிது டிரைவரோட. எங்க இறங்கணுமோ டோர் ஸ்டெப்ல இறக்கி விட்டு போயிடுறான். ஸோ நோ ப்ராப்ளம், நோ வரிஸ். அப்போ கார் பயணம் வேண்டாம்னு சொல்லலை, அது சொந்த கார்லாம் போகணுன்ற எண்ணம் வேண்டியது இல்லையே. இப்படி இந்த உடம்பே வாழும் வரை வாடகை வீடு. இதில் என்ன, நமக்கு ஒரு 10 வீடு தேவை? இந்த உடம்பு ஒரு வாடகை வீடு தானே, வாழும் வரை வாடகை வீடு. உயிர் போயிடுச்சுன்னா உடம்பு வேக்கண்ட் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ இதற்குள் என்ன தேவை இருக்கிறது என்ற சிந்தனை தேவைகளை முறைப்படுத்தி கொண்டு விட்டோம் என்றால், அப்போ எவ்வளவு வருமானம் வந்தாலும் என் தேவைக்கு இவ்வளவு சரி போதுமானது, மீதமுள்ளது யாருக்காவது தரலாம் என்ற எண்ணம் வரும். நம்முடைய தேவைகளே விரித்து கொண்டே போனால் அடுத்தவருக்கு எப்படி நம்ம கொடுக்க முடியும்? ஸோ வாழ்க்கை என்பது ஈகையை மையப்படுத்தியது தானே. ஈகை, ஒழுக்கம், கடமை, இதுதானே அற வாழ்க்கை. அப்போ ஒரு தனி மனிதன் வாழ்க்கை என்பது சமுதாயத்தோடு இணைகின்ற போது கொடுப்பதும் வாழ்க்கையின் ஒரு அங்கம், எடுப்பது மட்டுமே இல்லை, கொடுப்பதும் முக்கியமான அங்கம். இப்படி தேவைகளை முறைப்படுத்தி கொள்ளவில்லை என்றால் கொடுப்பதுக்கு எப்படி மனசு வரும்? எனக்கே 10 உங்களுக்கு எப்படிங்க கொடுக்குறதுன்னு சொல்ல தோணும். அதனால் தேவைகளை முறைப்படுத்த வேண்டும். அந்த உணர்வு தேவை என்பது பிறந்த போதே அழுகிறோம், பசி அல்லது வெளியே கிளைமேட் ஒத்துக்கல, அப்போ அதுக்கு வெந்நீர் குளிப்பாட்டி தாய்ப்பால் அறிந்த உடனே அமைதி கொள்ளுகிறோம். அப்போ தேவை உடல் வாழ்கின்ற வரைக்கும் தேவைகள் இருந்துதானே தீரும். நிறைவு செய்யாமல் வாழ்வது எப்படி? ஈசனே தானாக உணர்ந்த போதும் எழும் பசியை உணவால் தான் போக்க வேண்டும் என்பார் மகர்ஷி அவர்கள். தெய்வத்தையே அறிந்த ஞானி
அதுக்காக உணவு ஆகாசத்திலிருந்தா வந்து விழும். விவசாயி உழைத்த உணவிலே தான் வாங்கி உண்டு பிழைத்தாக வேண்டும். அதனால் ஈசனே தானாக உணர்ந்த போதும் எழும் பசியை உணவால் தான் போக்க வேண்டும். ஒன்று நாம் உற்பத்தி செய்யணும், அல்லது உற்பத்தி செய்தவரிடத்திலே பெற்றுத்தான் வாழ்ந்தாக வேண்டும். அப்போ உயிர் வாழ்தல் என்பது தேவையின் அடிப்படை தான். தேவை இல்லாமல் உயிர் வாழ முடியாது. அப்போ உணர்ச்சிகள் உள்ள வரைக்கும் தேவைகள் உண்டு. உணர்ச்சிகள் உள்ள வரைக்கும் தேவைகள் உண்டு. அப்ப அந்த உணர்ச்சிகளை, தேவைகளை முறைப்படுத்துவது அதுதான் வாழ்க்கையின் அடிப்படை கல்வி. எனவே தேவை உணர்வு அறியாமை பழக்கம் மூன்றாலே. நம் உடல் இதெல்லாம் வேண்டும், வசதியா இருக்கு என்று ஒவ்வொன்றையும் உறுத்தி கொண்டு இருக்கும். பிறகு அறியாமை, நம்ம உடம்புக்கு இவ்வளவு தேவை நினைக்கிறோம், ஆனா இதுவே பிளாட்ஃபார்ம்ல வாழ்றவர்களுக்கு என்ன தேவை இருக்குங்க? அவரும் வாழத்தான் செய்யறாங்க. அப்ப உண்மையிலேயே உடலுக்கு இதெல்லாம் தேவைதானா என்றால் இதெல்லாம் பழக்க பதிவாகத்தான் இருக்கும். அப்போ அறியாமை, பழக்கம், இந்த மூன்றாலே தீங்கு தரும் பல செயல்கள் நிகழ காண்போம். இந்த மூன்றினாலே தீங்கு தரும் பல செயல்கள். அதாவது ஒரு காலம் வரைக்கும் இனிப்பு என்பதே பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் தான் வீட்டிலே தயார் செய்வாங்க. அதை விட்டு அப்புறம் இனிப்பு கிடைக்காது. ஸோ அப்போ எவ்வளவு இனிப்பு சாப்பிட்டாலும் சர்க்கரை வியாதி, டயபெட்டிக் என்பதே கிடையாது. இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் சர்க்கரை வியாதி என்பதெல்லாம் பணக்கார வியாதின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு எல்லாரும் பணக்காரன் ஆயிட்டாங்க, ஆனால் எல்லாருக்குள்ளேயும் டயபெட்டிக் அண்டு பிபி உடன்பிறவா சகோதர சகோதரிகளாக வந்து ஒட்டிக்குது. அப்போ வந்ததுக்கு காரணம் என்ன? ஸோ பண்பாடு மாறுகிறது, கலாச்சாரம் மாறுகிறது. அப்போ வெளி உணவகங்கள், இனிப்பு கடைகள் பெருக பெருக கோவையில் ஒரு நிறுவனத்திற்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க, இனிப்பால் இதயத்தை கவர்ந்தவர்கள் அப்படின்னு பட்டம் கொடுத்தாங்க. நான் சொன்னேன், அப்படி இன்னொரு பட்டம் கொடுத்துருங்களேன், கொழுப்பால் கொலஸ்ட்ரால் ஏற்றியவர்கள். அது இவங்க தானே. ஸோ இனிப்பால் இதயத்தை கவர்ந்தவர்கள் பெருமைப்படுத்தின போதுமா? சமுதாயத்தில் கொழுப்பால் கொலஸ்ட்ரால் ஏற்றினது இவங்க தானே. அதுக்கு பட்டம் கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு அது கொஞ்சம் விழிப்புணர்வு வரலாம் இல்லையா? ஸோ இப்படி பண்பாடு, சமுதாய கலாச்சாரம் மாற மாற அவையெல்லாம் தேவையற்றதை நாம் உண்டு பழகிவிட்டோம் என்று சொன்னால் வியாதிகள் தானே வந்துடுது. அப்போ தீங்கு தரும் பல செயல்கள் நிகழ கண்டோம். உடல் நோய்கள் முதல் வாழ்க்கை பிரச்சனைகள் வரைக்கும் தேவையுணர்வு, அறியாமை, பழக்கம் மூன்றாலே தீங்கு தரும் பல செயல்கள் நிகழ காண்போம். தேவைகளை விஞ்ஞானம், இயந்திரங்கள் தீவிரமாய் தீர்த்துவிடும் இந்நாளில். தேவைகளை விஞ்ஞானம், இயந்திரங்கள், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அப்ப விஞ்ஞானம் இயந்திரங்களை உற்பத்தி செய்கிறது. அதை கொண்டு மிக விரைவாக மனிதனை விட பல மடங்கு பொருட்களை உற்பத்தி செய்ய முடிகிறது. அது விலை குறைவாக உற்பத்தி செய்யலாம். அப்ப செய்ததை விற்பனை செய்தாக வேண்டும் என்றால், இப்போ இங்கே அமெரிக்காவுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பாருங்களேன். ஒரு யூனிட் வாங்கினீங்கன்னா $10, அதுவே 10 வாங்கினீங்கன்னா $30 அப்படிம்பாங்க. ஒன்று சிங்கிள் பீஸ் $10, அதுவே 10 ஒரு பேக்கெட்டாக வாங்கினீங்கன்னா $30. அப்போ எதை வாங்குவோம்? இப்படி வாங்கி வாங்கி வீட்டில் பார்த்தீங்கன்னா வைக்கிறது இடமே இருக்காது. ஸோ இப்படி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அப்போ எப்படியும் வித்தாகணுமே.
அப்படி அதிகமாக உற்பத்தி செய்கின்ற போது அதை விற்பனை செய்தாக வேண்டும் என்ற கட்டாயத்திலே அது மக்கள் மத்தியிலே பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி என்ற வகையில திணிக்கப்படும். இப்படி தேவைகளை விஞ்ஞானம் இயந்திரங்கள் தீவிரமாய் தீர்த்துவிடும் இந்நாளில் தேவையற்ற பலவற்றை தேவையாக்கும் தெளிவில்லா கற்பனைகள் சிந்தித்தால் போகும். இயந்திர உற்பத்தி, அதுவும் இந்த சைனா கரைஞ்சிருக்கிறானே, நம்ம கற்பனை செய்ய முடியாததெல்லாம் அவன் கற்பனை செய்து நமக்கு வசதிகள் என்று பொருளை உற்பத்தி செய்து விடுவோம். ஸோ அதெல்லாம் பயன்படுத்துவது சௌரியமாக இருக்கும், அப்புறம் சுத்தம் பண்ணி வைக்கணும் இல்லை, அந்த வேலையும் பார்த்தீங்கன்னா அது இல்லாமலே வேலை செய்வது பெட்டர். உங்க கூட்டுறதுக்கு ரூம்பா இருக்குது, அதை சவராட்டம் பண்ற வேலையை பார்த்தீங்கன்னா நாமளே வீட்டை கூட்டு எடுத்துடலாம். அவ்வளவு பேர் அதுக்கு நம்ம செய்யணும். அப்புறம் அதுக்கு $10,000-20,000 அது வாங்குறதுக்கு மெயின்டெனன்ஸுக்கு வேறு செலவு. ஸோ இது போல தேவைகளை பெருக்குவது விஞ்ஞானத்தினுடைய விளைவு. ஆனால் அதனுடைய பை ப்ராடக்ட் சைடு எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை பராமரிக்கின்ற செலவு, வேலை, அதை பார்க்கிற போது நம்ம மனித உழைப்பிலேயே அதை செய்வது சிக்கனமாகவும் சிறப்பாகவும் இருக்கும். இப்படி தெளிவில்லாத கற்பனைகள் சிந்தித்தால் போகும். தேவைகளை அளவு முறை அறிந்து கொள்ளும் திறம் கல்வி போதனையில் அமைய வேண்டும். தேவைகளை அளவு முறை அறிந்து கொள்ளும். ஒரு பொருள் தேவைதான், ஆனா எப்போ தேவை, எதற்காக தேவை, விலை ஏறிடும் என்று ஒரு கருத்து இருக்கு பாருங்க, இதுதான் விலை உயர்வுக்கே காரணம். இன்றை விட நாளைக்கு விலை ஏறி போயிடும், இன்னைக்கே வாங்கி வைத்திடலாம் என்று வாங்குகின்ற போது, அப்போ வெறும் $50 ஒரு பவுன் தங்கம், 60களிலே $50 ஒரு பவுன் தங்கம், இன்றைக்கு $1,30,000 அதே தங்கம், அதே 8 கிராம் தான். அப்படி என்றால் எவ்வளவு மடங்கு விலை உயர்கிறது. சரி, இவ்வளவு லாபம் சொல்றோம் இல்லையா, சரி லாபம்தான். இதை விற்று விட்டு மறுபடியும் வாங்கணும்னு சொன்னா விற்ற விலை விட கொஞ்சம் அதிகமாக தானே கொடுத்தாகணும். அப்போ நீங்க பொருளை பணத்தால் எடை போடுகின்ற போது அது லாபம் மாதிரி தெரியும், ஆனால் பணத்தை பயன்படுத்த முடியாது, பொருளைத்தான் பயன்படுத்தி ஆகணும். அப்ப அந்த பொருள் எப்பவும் ஒரே அளவு தான். 1960களிலே எப்படி வாழ்ந்தோமோ அதே போலதான் இன்றைக்கு வாழப்போகிறோம், நாளைக்கும் வாழப்போகிறோம். அப்ப எல்லா கருவிகளும் வசதிகளும் இந்த உடலின் கருவிகளுக்கு உபகருவிகள் தானே. இந்த உடலின் கருவிகளுக்கு உபகருவிகள். அப்ப உடல் ஹியூமன் ரிசோர்சஸ், இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்சஸ், இந்த 2 வேற எங்கேயாவது நம்ம உற்பத்தி பண்ண முடியுதா? இதை வச்சுதான் நேரத்தை உற்பத்தி பண்றோம். அப்ப பொருள் ஆதாரம் என்றாலே பணம் அல்ல என்ற தெளிவு வராத வரைக்கும் பணத்தை நோக்கியே மனிதன் ஓடுவான். பணத்தின் அளவுகோல், அளவு, சர்க்குலேஷன் குவான்டிட்டி, அது அதிகமாக அதிகமாக வேலை கூடிக்கொண்டே போகும். இதுதான் சிம்பிள் பிலாசபி. ஸோ இதை புரிந்து கொள்ளும் என்று சொன்னால் இயற்கை வளங்கள் தான் வாழ்க்கை வளம், அதுக்கு ஒன்றும் விலை கிடையாதுங்க. அப்போ இதை விலை என்று பணத்தை வச்சு பார்க்குற போதுதான் எல்லா சிக்கலும் வரும். அப்போ ஒரு காலத்து வாங்கினோம், இன்னைக்கு பார்க்குறோம் விலை அதிகம், லாபம் நினைக்கிறோம், ஆனா கொடுத்தா மறுபடியும் வாங்க முடியாதுல்ல. இதுதான் எக்கனாமிக்ஸ். இதை புரிந்து கொண்டோம் என்றால் எது தேவையோ அதை எப்போதைக்கு இருந்து ஆகணும். நிலம், வீடு,
கொடுத்த மறுபடியும் வாங்க முடியுமா? அப்போ சந்ததி உள்ள வரைக்கும் அது தேவையுள்ளது தானே. அப்போ வாங்கி வைத்தால் விலை குறைவுன்றதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான பொருளாதார கொள்கை. அதை விட்டுட்டு எப்பவும் ஒன்றாக சொன்னா வாங்க விற்கிறதும் இல்லைன்னு சொன்னா விலை எங்க ஏறப்போகுதுங்க. ஸோ இதெல்லாம் புரிந்து கொள்ளாததுனால தேவைகளை அளவு முறை அறிந்து கொள்ளும் திறம் கல்வி போதனையில் அமைய வேண்டும். இன்றைக்கு சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தம் இதை பற்றி எந்த பள்ளி கல்லூரியிலையும் கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை. மாறாக புது புது அனுபவ பொருட்களை பற்றி பேசுறாங்க. அதுக்கு மார்க்கெட்டிங் என்று சொல்லி விளம்பரம், அதற்கு மல்டிபிள் செயின் அப்படின்ற மாதிரிலாம் வச்சு நீங்களே வியாபாரம் செய்யலாம், இதை தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி அதை கற்றுக் கொடுத்து வியாபாரம் செய்யலாம். ஸோ இப்படி எத்தனையோ வகைகளிலே தேவையற்ற பொருட்களை நாம் தேவை என்று கருதிவிட்டதனால் டுடேஸ் லக்ஸுரி வில் பிகம் டுமாரோஸ் நெசசிட்டி. இதுதான் இலக்கணம். டுடேஸ் லக்ஸுரி வில் பிகம் டுமாரோஸ் நெசசிட்டி. ஸோ ஒரு காலத்தில் எதுவும் இல்லாத வாழ்ந்த மக்கள் நிறைவா மகிழ்ச்சியாக தான் வாழ்ந்தாங்க. இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்போ இன்பம் துன்பம் வாழ்க்கை என்பது என்றைக்கும் பிரிக்க முடியாத பந்தம். இதுல பொருள் என்ன அதுல இடம்பெற முடியும், தவிர்க்க முடியும் யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு கொஞ்சம்தான் வசதிகள், அப்போ இன்பம் துன்பம் இருந்தது. இன்றைக்கு நிறைய வசதிகள் பொருட்கள், எப்போ இன்ப துன்பம் இருக்குது. அப்ப வாழ்க்கை என்பது எப்போதும் இன்பம் துன்பம் இரண்டுக்குள் தான் பந்தப்பட்டு நிற்கும். இதிலிருந்து விடுதலை பெற்று ஒரு நிறைவான வாழ்க்கை பெற வேண்டும் என்றால் அமைதி, மெய்ஞானம், அது எங்க கிடைக்கும்? அப்போ அற்றது பற்று எனில் உற்றது வீடு. முதல்ல தேவையற்ற பொருட்களை தேவையில்லை என்பதை புரிந்து கொள்ளணும். அப்புறம் எதெல்லாம் தேவை நினைக்கிறோமோ இதுவுமே நம்மோடு வருவதில்லை, இல்லையா? கணேசன் ரொம்ப அழகா ஒரு பாட்டு சொல்வார். பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனமுடிப்பதில்லை, மனமுடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லை. தனியாத்தான் பிறந்தோம், தனியாத்தான் போகவும் வேணும். ட்வின்ஸ் கூட பிறக்கலாம், ஆனா 2 பேரும் சேர்ந்து சாக முடியுமா? அது அதிசயமா இருக்கும். அது போல இந்த வாழ்க்கையே தனிமைதான். ஒரு மனிதன் ஒன்றுதான் துவக்கம், 2 அதுக்கு அப்புறம் தானே. ஒன்று சேர்ந்தாதான் 2. அப்ப மூலம் ஒன்று தானே. எனவே தனியாத்தான் பிறந்தோம், தனியாத்தான் இருக்கிறோம், தனியாத்தான் போக போறோம். இடையிலே தேவைகளை ஒட்டி உறவு, நட்பு என்ற பந்தங்கள், அவ்வளவுதான். அப்ப எதையும் நீக்கி விடுகின்ற போது வாழ்க்கை கர்ம யோகமாக மாறி போகும். அப்போ சுகமான வாழ்க்கை, தேவைகள் நம்மை பந்தப்படுத்தாத, அடிமைப்படுத்தாத வாழ்க்கை எது என்றால் நான் என்ற தத்துவம். நான் யார் என்று தெரிஞ்சிச்சுன்னு சொன்னாக்க நம்முடைய வாழ்க்கை என்ன என்பது புரிந்து விட்டால் இங்கே எல்லாவற்றுக்கும் என்னென்ன இடம் தர வேண்டுமோ அந்தந்த இடத்தை, அந்தந்த முக்கியத்துவத்தை தந்து வாழ்க்கை நிறைவாக வாழ்ந்து விடலாம். இல்லை என்றால் எல்லாவற்றுக்கும் ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கை தான். அதனால் ஆத்ம சுதந்திரமே உண்மையான சுதந்திரம். பொருளாதார சுதந்திரம் அது உண்மை அல்ல, அது வெறும் மாயை. இதை புரிந்து கொண்டும் என்று சொன்னால் கல்வியிலேயே தேவை, அளவு முறை அறிந்து கொள்ளக்கூடிய சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தம் என்ற அந்த பண்பாட்டை அறிமுகப்படுத்திவிட வேண்டும். அப்பதான் குழந்தைகள் வளர்கின்ற காலத்தில், வாழ்கின்ற காலத்தில் ஒரு நிறைவான மனதோடு வாழ முடியுமே தவிர இந்த கல்வியை தரவில்லை என்று சொன்னால் அது பற்றாக்குறை வாழ்க்கையாகத்தான் இருக்கும். வசதிகள் ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. நிறைவு என்பது மனம் சார்ந்ததை தவிர பணம் சார்ந்தது அல்ல.
இதை புரிய வைப்பதுதான் உண்மையான ஆன்மீகம். அந்த வகையிலே மகர்ஷி அவர்கள் மிக அற்புதமான ஒரு வாழ்க்கை நெறியை வேதாத்திரிய தத்துவமாக நமக்கு அளித்திருக்கின்றார்கள். எனவே இதெல்லாம் புரிந்து கொண்டு வாழ்வதுதான் கர்மயோக வாழ்க்கை. அதனுடைய தினசரி நம் நினைவுகொள்ளக்கூடிய ஒரே ஒற்றை வரி, நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்வளமுடன் ஐயா. நீட் ஆஃப் த அவர்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம். இப்போதைக்கு தேவை என்ன, அந்த மாதிரியான அதுதான் கருத்துக்கள். அருமை. இந்த நீட் ஆஃப் த அவர் அதை தான் பார்க்கணும். மகான் கவி, சீரான விளக்கம் தொடர்ந்து வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர், ஞான ஆசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்வளமுடன் ஐயா. வளமுடன். தொடர்ந்து பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி பிருந்தா கார்த்திகேயன் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி முத்துச்சுடர்கொடி வெங்கடேஸ்வரன் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி விஷ்ணு பிரியா அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர்திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து, உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் வெண்ணாம், நிறைவெளியில் வெண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும்,
நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்க கூட துணைக்கு பாடியது யாருங்கம்மா? இருந்தாமா? என்னோட குழந்தையா? நீங்க விஷ்ணுபிரியா அம்மா. நீங்க அடுத்த முறை உங்களுக்கு வாய்ப்பு வரும் பொழுது உங்க குழந்தையவே பாட சொல்லலாம் நீங்க. சரிங்க சரிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சொல்லுங்க. வாழ்க வளமுடன் சொல்லுங்க. வாழ்க வளமுடன். அடுத்த தலைமுறை அவங்கதான் வேதாத்திரியத்தை இப்ப எடுத்துட்டு போகணும். நம்ம இல்ல. நம்மெல்லாம் காற்றுள்ள வாழ்க வளமுடன். நீருள்ள பாண்டத்தில் காற்று ஏறாது மகான் கருத்து இது. அதனால நம்ம காலம்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம இனி வரக்கூடிய இளைய சமுதாயத்துக்கு தான் வேதாத்திரியத்தை கொடுக்கணும். அப்ப அப்படி வர்றவங்களுக்கு நாம தான் வாய்ப்பு கொடுக்கணும். அதனால அந்த குழந்தை பாடுதா, அதை பாட சொல்லிருங்க. ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். வாழ்கவனு குட்டி யார் இது? என்னங்க பேர் சொல்லுங்கடா. வளமுடன் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சரி, நாளைக்கு நீங்க பாடுங்க. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலையுணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.